ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்கேம் வந்து ஒரு வினோதமான ஸ்கேம்னே சொல்லுவேன். நான் ஏன் இந்த வினோதமான ஸ்கேம்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேமில் அதிகமாக மாட்டி ஏமாறக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் தான். ஒரு பக்கம் ஏமாந்துட்டு இருக்கக்கூடிய இதே ஆட்கள் தான் மற்றவங்களையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபருடைய தம்பி வந்து இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு அவர் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அந்த டைம்ல அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி நான் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், லாஸ்ட் 6 monthஸா அந்த ஆப் மூலியமா தான் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யார் தான் ஆசை விடும், சரி ஓகே மச்சான் அந்த ஆப்பை எனக்கும் ரெஃபர் பண்ண, நானும் அந்த ஆப் மூலியமா ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாரு இவரும். அந்த ஆப்பை இந்த ஸ்கேமர்ஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குமா, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குமா. மினிமம் 1200 ரூபீஸ்ல இருந்து ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுதா. இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வீட்டு அட்ரஸ்லாம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் என் வீட்டுக்குலாம் வந்து சேருமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் விர்ச்சுவல் பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது 1200 ரூபீஸ் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா 30 டேஸ்ல எனக்கு 2000 ரூபீஸை டெய்லி ஒரு அமௌண்ட்டா போட்டுவாங்க. ஸோ 30 டேஸ்ல நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 2000 ரூபீஸ் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். இதுதான் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1200 ரூபீஸ் கொடுத்து வாங்கினாலே என் அக்கௌண்ட்ல 30 டேஸ்ல 2000 ரூபீஸா கிரெடிட் ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணா 30 டேஸ்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல சேரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி முடிச்சுட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அவன் பண்ணக்கூடிய புத்திசாலித்தனத்தை பாருங்க. இவன் கிட்ட இருந்து ஏமாறதுக்கு ஒரு 10-15 பேர் வந்து சேருவாங்க இல்லையா அந்த ஆப்ல. அந்த 15 பேரை இவன் ஏமாத்த மாட்டான். 2000 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினா 5000 ரூபாய் 30 டேஸ்ல கிரெடிட் ஆகும்னா அது கிரெடிட் ஆகுது. டெய்லி இந்த டைமுக்கு அக்கௌண்ட்ல காசு கிரெடிட் ஆகும் அப்படின்னா அது கிரெடிட் ஆகுது. இந்த 15 பேருக்கும் பக்காவா இருக்குது. இது 1 மாசம் 2 மாசம் இல்ல, கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நீட்டா இருக்கு, கிளீனா இருக்குது. அவங்க வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வித்ட்ரா பண்றாங்க. அந்த வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுது. சோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு 6 மாசத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா நான் காசை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேரை ரெடி பண்றான். பாத்தீங்களா, இங்க தான் ஸ்கேமருடைய புத்திசாலித்தனத்தை நீங்க நோட் பண்ணணும். அதாவது இந்த 15 பேருக்கு நம்பிக்கை கொடுத்தான் பாத்தீங்களா, இந்த 15 பேர் தான் அவனுடைய பேஸ்மெண்டே. இந்த 15 பேரை வச்சு தான் அடுத்து 150, 1000, 2000 பேரை ஸ்கேம் பண்ணி இவன் சம்பாதிக்க போறான். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருடைய தம்பிக்கே பாத்தீங்கன்னா அவருடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இதை ரெஃபரே பண்ணிருக்காப்ல. இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காப்ல, ஃபர்ஸ்ட் வந்து 1200 ரூபீஸ் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காப்ல. கரெக்டா 1 மந்த்ல 2000 ரூபீஸ் கிரெடிட் ஆயிருக்கு. அடுத்ததா 5000 போட்டிருக்காப்ல. அதுக்கு அடுத்ததா 8000 ரூபீஸ் வரும்போது வீட்டுல காசு கேட்டிருக்காப்ல. அப்ப வீட்டுல இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க, டே தம்பி இந்த ஆப் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஜென்யூன் மாதிரியே தெரியல, இதுல டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா போய் வேலையை தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல என் ஃப்ரெண்டு 6 மாசமா யூஸ் பண்றான், அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு 1 வருஷமா யூஸ் பண்றானா, எந்த பிரச்சனையும் இல்லையா, கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கான். சோ வந்து நம்பிக்கையான ஒரு ஆப் தான், அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், காசை கொடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காப்ல. காசெல்லாம் தர முடியாதுன்னு வீட்டுல சொன்னதுக்கு அப்புறமா கழுத்துல போட்டிருந்த கோல்டு செயினை கொண்டு போய் வித்து அந்த காசை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் த அமௌண்ட் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதிலேயும் இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காப்ல. இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டா 3 நாள்ல அந்த ஆப்பே லாக் ஆயிடுச்சு, அந்த ஆப்பே ஓபன் ஆகலையா. என்னன்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா இல்ல ஒரு 2 டேஸ்ல சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களே இந்த யூசர்ஸே சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேசிக்கிறாங்க, 2 டேஸ்ல வந்துடும், 3 டேஸ்ல வந்துடும் சொல்றாங்கன்னு. பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யாரு கிட்ட இருந்து வருது, இந்த ஹைரார்கி என்ன, யார் உங்களுடைய பாஸ், என்ன ஏது, அந்த விஷயம் எதுவுமே தெரியல. இப்ப நான் ஏமாந்தா நான் யாருக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது கூட தெரியல. நான் ஏமாந்தா என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்கணும், அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பான், அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பான், அவன் ரிலேட்டிவ் கிட்ட கேட்பான். இப்படி யாருக்கு ரெஃபர் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செயின் போயிட்டே இருக்குமே தவிர்த்து கடைசி வரைக்கும் இந்த ஸ்கேமை யாரு டிசைன் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கா, யாருக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாது. சரி ஓகே, 2 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, 3 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, இந்த ஆப் ஓப்பனே ஆகலையா. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே அந்த ஆப் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, நாங்க நியூவா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றோம், ஸோ லான்ச் பண்றோம், அந்த ஆப்ல வந்து நீங்க மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. டேய் ஆல்ரெடி போட்ட காசெல்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னா, அது வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இப்போ இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் நம்பி பல பேர் சரி ஓகே அந்த காசு வரும், இந்த ஆப்ல கொஞ்ச நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி இறங்கணும்னு இருக்காங்களா. ஆனா இந்த பாயிண்ட் இந்த ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்களா, தம்பி ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஃப்ராட், இது வந்து ஜென்யூன் இல்லன்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமா எனக்குமே டவுட்டா தான் இருக்குது, ஜென்யூன் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மனுஷன் சரி ஓகே எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது ஆப்ல போயிட்டு இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணலையா, இந்த பழைய காசு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வெயிட் பண்ணி பார்த்திருக்காப்ல. கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் அந்த அமௌண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கறதே அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். சோ இந்த ஸ்கேமை
யாரு பண்றா, எப்படி பண்றாங்க, யாரு மூலியமா இந்த ஆப் வந்து ரெஃபர் ஆகுது, எதுவுமே தெரியல. இந்த 6 மாசம் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில சூப்பர் பக்காவான ஒரு ஆப் கிடைச்சிருச்சு, நம்ம பக்காவா ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்பி காசை போட்டுக்கிட்டே இருக்காங்களா. ஒரு பெரிய அமௌண்ட்ல ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கும்போது 1 இல்ல 2 இல்ல 3 மடங்கு அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கண்டிப்பா எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே ஒரு பெரிய பேராசை அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கும். அது இந்த 3 மடங்கெல்லாம் பார்த்துச்சு அப்படின்னா வெளியே வந்து வாயை பொழந்துரும். ஸோ அப்படி வாயை பொழந்ததுனால தான் சரி ஓகே பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தான் 30 டேஸில் அதை விட ட்ரிபிள் த அமௌண்ட் கிடைக்க போதில்ல, கடன் வாங்கியாச்சு கொடுத்துருவோம், அந்த கடனை 30 நாளைக்கு அப்புறம் அடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி எல்லாரும் கடன் வாங்கி போட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். அந்த பெரிய அமௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா மொத்தத்தையும் வலிச்சு எடுத்துட்டு அந்த ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு அச்சோ ஆப் க்ளோஸ் ஆயிடுச்சு, சரி ரைட் இது ஏன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற பேரில் இந்த 3 மடங்கு அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான பேர் அட் அ டைம்ல டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த ஆப் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. யாரும் எதுவும் பயப்படாதீங்க, மறுபடியும் அந்த ஆப்பை ரெக்கவர் பண்ணிடுவோம், அது வரைக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் இங்க இருக்கிற நம்பிக்கைனால இந்த ஆப்லையும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்க தான் செய்றாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி இதில் மாட்டி இழந்த காசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 கிட்ட இழந்திருப்பாங்க போல இருக்கு. பட் இவருக்கு ரெஃபர் பண்ண அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் 1.5 லட்சம், அவருக்கு ரெஃபர் பண்ண ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து 2 லட்சத்துக்கு மேலையா. இப்படியே ஒரு ஆளுக்கும் மேல போக 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 பார்த்தா அது 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்ன்ற வரைக்கும் நமக்கு தெரிய வந்துச்சு. பட் இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி ஓகே உங்களுக்கு தான் வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த வித்ட்ரா கொடுத்து ஏன் அந்த அமௌண்ட்டை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் இல்ல, அதுல அமௌண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் நிறைய அமௌண்ட் வருமா, அந்த மாதிரி ஒன்று வேற கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால வித்ட்ரா மேக்ஸிமம் பண்ணாதீங்க, வித்ட்ரா பண்ணாம அதுல அதிகமா சேர்த்து வைக்க உங்களுக்கு இன்னும் அதிகமா காசு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே மேக்ஸிமம் எடுக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை கிரியேட் பண்ணி வச்சு அதையும் இந்த மக்கள் நம்பி இவங்களால எடுக்க முடிஞ்ச காசை கூட பேராசனால எடுக்காம விட்டதுனால மொத்த காசையும் அந்த ஸ்கேமர் வாரி வாய்க்குள்ள போட்டு போயிடுறான். ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் இந்த ஸ்கேமர் ரொம்ப ஒரு வினோதமான ஸ்கேம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல ஸ்கேம் பண்றது நம்மளா தான் இருக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கை ஒருத்தன் கொடுத்துட்றான், நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மட்டும் நம்புறது இல்லாம நம்ம ஒரு 4 பேருக்கு ரெஃபர் பண்ணி அவனையும் அந்த ஸ்கேம்குள்ள இழுத்து விட்டு அவனையும் ஏமாற வச்சிடறோம். ஸோ இப்போ ஸ்கேமர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் தான் மெயின் ஸ்கேமர். பட் அவன் நம்மளை வந்து சப்ஸ்டியூட்டா நம்மளையுமே ஒரு ஸ்கேமரா மாத்தி விட்டுறான், நம்மளும் அந்த ஸ்கேமரோட சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்மளும் மற்றவங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி காசு போட்டா காசு வரும், 1000 ரூபா போட்டா 2000 ரூபா வரும், இந்த ஆப்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த MLMல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுமே நம்பாதீங்க. பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா அது ஜென்யூனான பார்ட் டைம் ஜாபா அப்படிங்கிறத நல்லா வெரிஃபை பண்ணிட்டு போய் ஒர்க் பண்ணுங்க. ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபா கொடு 20,000 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்கறானாலும் இல்ல இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து இதுக்கு 10,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் இதெல்லாம் ஸ்கேம், இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துருங்க. எந்த ஒரு இன்டர்வியூக்கும் எந்த ஒரு வேலைக்கும் முன்பணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவே மாட்டாங்க, அப்படி கேட்டாலே அந்த ஸ்கேமுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2-3 மாசம் கழிச்சு அவங்களுடைய ரிலேட்டிவே மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பை நான் 3 மாசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பக்காவா காசு வருது, நீ யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப இவங்க சொல்லிருக்காங்க இங்க பாருங்க ஆல்ரெடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் ஏமாந்து போயிட்டேன், 20,000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு, நீங்க வந்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட யாருமா நீங்க நான் 3 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் காசு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை கூட அவங்க நம்பலையா. அப்போ எந்த அளவுக்கு கண்மூடித்தனமா அவன் அந்த ஸ்கேமரை நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கேமர்ஸ்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, உங்களை அடிமையாக்கிடுவாங்க அந்த ஸ்கேம் மூலியமா. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஆப்பெல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, எல்லா பக்கமும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஸ்கேம்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற காசை மொத்தமாக வித்ட்ரா பண்ணிட்டு அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உடனே வெளியே வந்துருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஸ்கேம்ல நான் மாட்டிக்கிட்டேன், எக்கச்சக்கமான பேர் இனிமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ தயவு செஞ்சு இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருந்தா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.